வீட்ல இந்த மாதிரி ஒரு காரப்பொரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கும் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்க. அது போக டிராவலுக்கும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போகலாம். நல்ல அடிக்கிற மழையில இந்த மாதிரி ஒரு காரப்பொரியும் கூட ஒரு காஃபியோ அல்ல டீயோ வச்சு சாப்பிட்டோன்னு வைங்க, அவ்வளோ டேஸ்டியா இருக்குங்க. வாங்க இந்த காரப்பொரியை எப்படி வீட்லயே செய்யலாம்னு பார்த்துடலாம். வெல்கம் டு ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சன். காரப்பொரிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பொரி, இது வந்து பார்த்தீங்கன்னா உப்பில்லாத பொரிங்க, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, கருவேப்பிலை, தட்டி வச்ச பூண்டு, கடுகு, வரமிளகா, உளுந்து, தனி மிளகாய்த்தூள், மஞ்சள், உப்பு, பெருங்காயம், மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்ங்க. செய்முறை என்னன்னு பார்த்துடலாங்க. ஒரு அகலமான நல்ல பெரிய கடாயை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் நல்லா விட்டு, தேங்காய் நல்லா காஞ்சதுமே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கடுகு ஆட் பண்ணிக்க போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இதோடவே உளுந்தையும் ஆட் பண்ணிக்க போகிறோங்க. உளுந்து நல்லா பொன்னறத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்க, உளுந்து நல்லா பொன்னறத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோங்க. கூடையே கருவேப்பிலை, வரமிளகா, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோங்க. நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி பொன்னறத்துக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணிக்குவோங்க. பெருங்காயம், தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதை நல்லா ஆட் பண்ணி விட்டுட்டு இதோடவே உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால மிளகாத்தூளோட பச்சை வாசம் எல்லாமே போயிருங்க. இப்போ நம்ம பொரியை ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கிறோங்க. வறுத்து வச்ச பொரியெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு 20 நாளைக்கு கூட நம்ம வச்சுக்கலாங்க. நல்லா அது வாசமாக நல்லாவே இருக்கும். ஏர்டைட் கண்டெய்னர் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கவரில் போட்டு டைட்டாக கட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொரியை நம்மளுக்கு ட்ராவல்காகட்டும், வீட்டில் கெஸ்ட் வந்தாலும் சரி, நம்மளுக்கு இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராகவே இருக்குங்க சாப்பிட்டா. வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சனோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் ஜாயின் ஆகிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.